அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயின் ஆகவும் ஆகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தயிர் சாதம் லெமன் சாதத்தில் தொடங்கி எல்லா சாதத்திற்குமே ரொம்ப உகந்த ஒரு எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதை செய்கிறதுக்காக 8லேருந்து 10 எலுமிச்சை வரையும் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம தொடச்சிட்டு இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக நம்ம போட்டு மண் சட்டியில் வச்சுக்க போகிறோம். இந்த மண் பாத்திரத்தில் இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு மண் பாத்திரம் அப்படி இல்லாக்கட்டி பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ 3 நாள் வரைக்கும் இந்த உப்போடு சேர்த்து இந்த எலுமிச்சை மிக்ஸ் ஆகி இருக்க போது இப்போ 3 நாள் கழித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெறும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் வறுத்துட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு கோப்பையில். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கடுகு நல்லா நம்மளுக்கு வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம அந்த வெந்தயத்தை கூடயே வச்சுக்க போகிறோம். இப்போ இது கூடவே 2 துண்டு கட்டி பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன் சின்னதாக. ப்ளஸ் இது கூடவே 50 கிராம் காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாயையும் இந்த பெருங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ண போகிறோம். இப்போ இந்த வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு இதெல்லாம் சேர்த்து இப்படி பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் 100 ml நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே நல்லா 3 நாள் நம்மளுக்கு கனிஞ்ச அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பொடியாக்கி வச்சுருக்க இந்த பொடிகளையும் நம்ம மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வினிகர் ஆட் பண்ணிக்கிறது ஆப்ஷனல் தாங்க. அப்படி வினிகர் யூஸ் பண்ணாதவங்க ஒரு நல்ல டைட் கண்டெய்னரில் இந்த ஊறுகாய் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பார்த்தாலே நாவிலை சுவையை தூண்டக்கூடிய எலுமிச்சை ஊறுகாய் இப்போ எங்கள் வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.